ஏன் ஆளே இல்லாத காட்டுக்குள்ள நீங்க நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க? அதை சொல்லுங்க. மன அமைதி. மன அமைதி. ஒவ்வொருத்தருக்கும் மன அமைதி தேவை. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துல இருந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. அதாவது நம்ம இன்வால்வ் ஆகனா அது பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, இல்லை இந்த பிரச்சனையை தவிர்த்திடலாம் அப்படின்ற மனநிலையில இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கதாபாத்திரம் தான். ஸோ அதனால வந்து அப்படியே மன அமைதியை விரும்பி அந்த நாதஸ்வரம் நான் கற்றுக்க முயற்சி பண்ணுவேன், கற்றுப்பேன், கற்றுக்கிட்டு நல்லாவே வாசிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு படம். ஆக்சுவலி அது எங்க ஊர் சைடு ஸ்லாங்கு மறக்கவே முடியாது. உண்மையிலே எப்படி இந்த மக்களோட பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையுமே நல்லா இருந்துச்சு. ஒரு அம்மா பையனுக்குள்ள இருக்க விஷயம், ஒரு அம்மா எப்படி கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க, ஆனா அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா அவ்வளவு தூரம் எல்லா விஷயம் இருக்கும். அவங்க கோவமா இருப்பாங்க, ஆனா அதே டைம் கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு லவ் இருக்கும். அம்மா பசங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். இதே மாதிரி நல்ல படம், அழகா ஸ்மூத்தா கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு அங்கம்மாள் ஒரு அருமையான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கமர்ஷியல் பேசிக்கான மூவி கிடையாது, இது ஒரு ஆர்ட் மூவி லவர்ஸ்க்கான படம். கிராமத்து வாழ்வியல் சார்ந்த படம், அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக ஒரு யதார்த்தத்துக்கு நெருக்கத்தோட ஒரு படமாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லா விஷயமே பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேட்டிவிட்டி, இந்த மியூசிக், இந்த சவுண்ட் மிக்சிங், இதெல்லாம் நம்மளை அந்த ஊருக்கே கூப்பிட்டு போன ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பேர் முல்லையரசி, நான் இல்ல ஹீரோயினா ப்ளே பண்ணிருக்கேன். ஓ, நீ இதுல நடிச்சிருக்கீங்களா? யா, சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். டக் லைஃப் போட்டுருக்காரு. தெரியல, நான் படம் பார்க்கல. படம் பார்க்காம ரிவ்யூ கேக்குறீங்க பாத்தீங்களா? இது மக்களுக்காக கேட்கறேன். சரி, ஓகே. மக்களுக்காக பார்க்கணும் அப்படின்னா எமோஷனலுக்கு எமோஷன், ரொமான்ஸ்க்கு ரொமான்ஸ், ஃபைட்டுக்கு ஃபைட், கண்டென்ட் ஃபைட் மீன்ஸ் ஃபேமிலி ஃபைட். அப்புறம் வேற என்ன மெசேஜுக்கு மெசேஜ். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு என்டர்டெய்னிங்காக போயிடும். ஒரு 2 மணி நேரம் நம்ம எப்படி செலவழிக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிடும். கண்டிப்பா படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி எனக்கு என்னன்னா ரியாலிட்டியா உண்மையிலே எங்க ஊர் ஊர் சைடு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கல, அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. ரொம்ப ராவா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ரியாலிட்டியா ஒரிஜினாலிட்டியா அவங்க எப்படி பேசுவாங்க, அந்த டபுள் மீனிங்கான ஒரு ஸ்லாங் வந்து இருக்கும் கண்டிப்பா வில்லேஜ் சைட்லலாம். எது கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பசங்க அந்த மீனிங் கூட தெளிவா பேசியிருப்பாங்க. அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். ரொம்ப வில்லேஜ் சைட்ல ஒரிஜினாலிட்டா வில்லேஜ்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னன்னா ஃபெமினிசம் பேசியிருக்காங்க ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க நினைக்கிற ஃபெமினிசமே இல்ல, அந்த மாதிரி இல்ல. இது வேற ஏதாவது பாவம் பொல்லாதது அப்படிங்கிற மாதிரி, பிளவுஸ் பாவம் பொல்லாதது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா கீதா கைலாசம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்தோட கேஸ்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சரணா, முல்லை, அப்புறம் நிறைய பேர் சூப்பரா, பரணி, எல்லாருமே ஹியூமர் எல்லாமே கலந்து படம் சூப்பரா இருக்கு. இது கமர்ஷியல் இல்லாம ஆர்ட் ஃபிலிமா சொல்றாங்க. ஆர்ட் ஃபிலிம் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபெஸ்டிவல் இருந்த விட ஏதோ கட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதோட உட்காந்து பார்க்க முடியும். நல்லா எல்லாருனாலையும் அவங்க சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. கீதா கைலாசம் மேம் செம்மையா பண்ணிருக்காங்க. அவங்க தான் மெயின் லீடா? ஆமா, அவங்க தான் மெயின். என்டர்டெயின்டாவே இருக்கு. என்ன ஜானர்ல பண்ணிருக்காங்க சார்? டிராமா தான் இது, ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாமே நடவடிக்கைக்கு அப்புறம் அண்ணன் தியேட்டர்ல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை தாண்டி ரொம்ப நேர் ஆப்போசிட்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்க விஷயத்த அப்படியே நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்றது. அது கிளைமேக்ஸ்ல நான் ஒரு சிங்கிள் ஷாட்ல நடிச்சதை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசுறது நான் சொல்றதை விட பிடிச்சிருச்சுல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருச்சுல்ல? நாங்களா இனிமேல் தான் பார்க்கணும். நான் நீங்க சொல்லுங்க. இல்ல ஆடியன்ஸ் வந்து அதுதான், அந்த ஆடியன்ஸோட என்ஜாய்மெண்ட் தான் இவங்க பார்த்தவங்களோட பிரதிபலிப்பு. நான் இது எனக்கு நான் நடிக்கும் போதே நான் முடிவு பண்ணேன், ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வீட்லயும் அது நடக்கிற சம்பவம். ஒருத்தவனை வந்து உயர்வா பார்ப்பாங்க, ஒருத்தனை தாழ்வா பார்ப்பாங்க. தாழ்வா பார்க்கறதே அவங்களுக்கு தெரியாது. பல குடும்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா சரி, ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க, ஒரு குடும்பமா இருப்பாங்க, ஆனா பார்க்கும்போது ஒருத்தனை வந்து அப்படியே ஒதுக்கியே வச்சிருப்பாங்க. ஆனா அவன் தான் அந்த மெயின் பில்லராகவே இருப்பான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படியே அவனுக்கு பார்த்துக்கலாம் அப்படியே அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனா அந்த வளர்ச்சவனை ஒதுக்குனவனை அப்படியே வழி இருக்கும்ல, அந்த வழி தான் அந்த கிளைமேக்ஸ்ல நான் பேசின அந்த விஷயம். அது நல்லா கனெக்ட் ஆகி எல்லாம் கிளாப் பண்ணது ரொம்ப சந்தோஷம். கமர்ஷியல் படங்கள் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான கதைக்கு ரொம்ப இதா நீங்க படங்கள் நடிக்கிறதுக்கு எப்படி? கமர்ஷியல் படம் ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிக்க தேவையில்ல. மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பெரிய வருமானம் வந்துருச்சுன்னா அது கமர்ஷியல் ஃபிலிம் தான். அதனால இது வந்து மக்களுக்கு பிடிச்சிருச்சு. நான் தேட்டருக்குள்ள
ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் பார்க்க போகும்போது 125 தியேட்டர் ரிலீஸ் பிளான் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் வெளியில வரேன். ப்ரொடியூசர் சொல்றாரு, மச்சான் 36 தியேட்டர் எக்ஸ்டென்ஷன் ஆகுது அப்படின்றாரு. ஸோ அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது பொருளாதார ரீதியாக அது பெரிய சக்ஸஸ் ஆகும். அது வந்து நான் சொல்றதை தாண்டி தியேட்டர் கூடும்போது அவங்க மக்கள் அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு தெரியும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரீனிங்கா படமா ஒரு ஆக்டிங்காகவும் சரி ஒரு வெகுஜனங்களை கவர்ற ஒரு பதமாகவும் எனக்கு அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷம். ஸோ யாருக்கும் தயக்கம் இல்லாமல் ஹெசிடேட் இல்லாமல் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும் நாங்கள் நினைக்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் வந்து கொண்டு போகிறதுக்கு மீடியாவும் ஒரு ஆடியன்ஸும் அவங்க தான் வந்து அதுக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணும். மியூசிக் வந்து இதில் ஒரு பெரிய உயிராக இருந்தது, மக்புல். ஸோ தேங்க்யூ மியூசிக் டைரக்டர் அண்ட் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் தான் கேமராமேன். ஸோ அஞ்சாய் அண்ட் விப்பினுக்கு வந்து நாங்கள் பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். பிகாஸ் இப்போ இருக்க நிறைய ஸ்டீரியோ டைப்பை வந்து அவர் இந்த படத்தில் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ பிகாஸ் ஐ எம் த ஹீரோயின் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லும் போது யூ த ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டீரியோ டைப் இன்னொன்று களம் காவல்லையுமே அந்த ஸ்டீரியோ டைப் உடச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்கணும், எல்லாம் அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பாருங்க. நல்லா வந்து பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம், அம்மாவும் பையனுமே வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லா அம்மாவுமே கஷ்டப்பட்டு அவங்கள பசங்களை வளர்ப்பாங்க. அதே மாதிரி இதுல ஒரு போல்டு உமனா காட்டியிருக்காங்க. கீதா கைலாசம் போல்டு உமனா காட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு உண்மையாலுமே. கண்டிப்பா. அப்புறம் பிளஸ் இது என்ன இந்த ஆர்ட் பிலிம்ஸ்லாம் தியேட்டர்ல பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆமா அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஆர்ட் மூவிஸ்லாம் வந்துட்டு அதோட பேசிக்கா என்னன்னா உங்களுக்கு படம் பார்க்குற ஃபீலை தாண்டி உங்களுக்கு அந்த நேட்டிவிட்டிக்கு கூட்டு போறது அந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கும். ஸோ இந்த படம் தியேட்டர்ல பாக்குறப்ப தான் இப்போ இந்த சூழலை உங்களுக்கு வந்து அது ஞாபகப்படுத்தும், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இதை நீங்க ஓடிடியில பாக்குறப்போ உங்களுக்கு எந்த விதமான படத்தை ஓட்டிட்டு பார்க்கல. பட் இந்த மாதிரி படங்களை நீங்க தியேட்டர்ல வந்து பாக்குறப்ப தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த ஃபீல் உங்களால உணர முடியும். அப்பதான் இந்த படம் உங்ககிட்ட வந்து சேரும். ஆர்ட் மூவின்றனால ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி படங்களை தியேட்டர்ல இந்த மூவி ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். எந்த விதமான அழகரும் இல்லை. ரொம்ப பிசி சென்டர்ல உள்ளவங்களுக்கான படங்கள்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸி ஒரு நல்ல படம் தான். இவ்வளோ தூரம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வந்த டைரக்டர் ராம் சார். ஏன்னா அவர் தான் வந்து இந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு இதை வந்து சரியான இடத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ராம் சார் தான் ஸ்டோன் பெஞ்ச் கொண்டு வந்து கார்த்திக் சுப்ரா சார்ட்ட கார்த்திகேயன் சந்தான சார்ட்ட காமிச்சு. ஸோ அவங்க இன்னைக்கு சரியான தேட்டரில் போட்டு பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க, பெரிய லெவலில் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன், இப்படி ஒரு நல்ல பொழுது அமைச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா இப்படி ஒரு வெள்ளிக்கிழமையை தான் நான் தேடிட்டு இருந்தேன். அதுக்காக தான் விரதம் இருந்தேன், சாப்பிட்டேன், அதெல்லாம் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் வந்து இன்டெப்த்தாக ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு குடும்பமும் வந்து படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றியடை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. என்னன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போதே பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஒன்று போட்டு வைக்க மாட்டீங்களா? அந்த இடத்துல அந்த காமெடி என்னால மறக்கவே முடியல. சீரியஸா நான் அந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை அவங்களோட காமெடி. அது நீங்க கிரியேட் பண்ணதா டைரக்டர் கிரியேட் பண்ணதா? இல்ல இது வந்து அந்த கிளைமேக்ஸ் வசனம் பேசுறேன் இல்லையா, அது மட்டும் தான் நான் ஓனா பேசுனது. மற்றபடி எல்லாமே சீக்வன்ஸும் டைரக்டரோட வியூ தான். அதே மாதிரி இது இப்படி வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் பேசிட்டு நான் ப்ரீ கிளைமேக்ஸ் பேசிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இங்க இருந்து நான் வெளியில போனா போதும்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து நான் நாதஸ்வரத்தை எடுப்பேன். அந்த சீன் தான் சொல்லுங்க. அது வந்து நான் டிஸ்கஸ் பண்ணது பிரதர். நான் வேணா இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அது டைரக்டர் விபின் ராதாகிருஷ்ணன் வந்து அதை பண்ணுங்க பிரதர் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பண்ணது ஒரு புது டீம். இது கேமராமேன் அஞ்சய் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவன் தான் ப்ரொடியூசரு. எல்லாமே ஒரு யங் ஜென்ரேஷன் யங் டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா இந்த ப்ராஜெக்டை கொண்டுட்டு வந்தது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கு. அத என்ன சொல்றது, சந்தோஷங்க. கிராமத்துல வந்து சாதா பையன் வந்து டாக்டர் படிக்கிறனால ஜாக்கெட் போட சொல்லி இது பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா பாக்குறதுக்கு? நீங்களும் ஒரு காலத்துல அப்படியே இருந்தீங்களா? அப்படிலாம் இல்லையா? நீங்களும் சின்ன வயசுல ஜாக்கெட் போட்டு இருக்கீங்களா? ஜாக்கெட் போட சொல்லி இது பண்றான். அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, ஆனா போட்டுதான் சொல்லி இது பண்றான். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா ஓகே. படம் எப்படி இருக்கு? இது நல்லா இருக்கு. சுருட்டு செம்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கொடுத்தா நான் ஒரு தம் அடிச்சு காட்டுவேன். தம் அடிச்சு அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருங்க. அப்புறம் நடிகர்கள் எப்படி நல்லா இருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு, வரையலா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. உங்களுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகுதா படத்துல? ஒரு எமோஷன்லாம் இந்த மாதிரி ஒரு படம் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையா டைரக்டர் நல்லா திங்க் பண்ணிருக்காங்க.